என்னம்மா பெரியம்மா பெரியப்பாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க பஞ்சவர்ணம். என்னம்மா அண்ணன் ஃபோனுக்குன்னு பண்ணல நீ இருக்கும்போது அங்கே பெரியம்மாக்கு? ஆமாம்மா பண்ணி பேசினாம்மா. அப்படியாம்மா நான் கூட அனுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசினம்மா, எப்படிம்மா இருக்கு நான் எதுன்னு கேட்டேம்மா. அப்போதாம்மா பேசினேன், அதோட நானும் பண்ணல அவளும் பண்ணலம்மா. டே செல்லத்தோரை அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்னம்மா ஆச்சு, என்னம்மா சொல்கிற? ஏய் என்ன ஆச்சு, ஏன் பதற? ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு பேசுகிறேன், அதுங்காடி நீ பதறிக்கிட்டு வர. ஏன் பஞ்சவர்ணம் என்ன விஷயம்? எனக்கே ஒன்றும் தெரில அண்ணி. அப்படியா? இது என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். என்னம்மா சொல்கிறீங்க சொல்லுமா. இல்லடா, நம்ம அணுவை கல்யாணம் பண்ணி உங்கள் அத்தை வீட்டில் குத்துருக்கோம். நீ தான் அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி பேசணும்டா உங்கள் அத்தைக்கு. அப்புறம் அணுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசணும். நீ அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி பேசினாதான் கொஞ்சம் அவங்களுக்கும் பயம் இருக்கும். நீ தான் பார்த்துக்கணும் அணுவை. பஞ்சவர்ணத்தை எப்படி பார்த்துக்கிறியோ அப்படி தாண்டா அணுவையும் நீ பார்த்துக்கணும். சரிம்மா நான் பார்த்துக்குறேம்மா. இல்லைடா, எதுக்கு சொல்கிறேன்னா அங்கே உங்கள் அத்தையோட மாமியார் கொஞ்சம் கொஞ்சம் கோவக்காரவங்க, எதனா பேசிடுவாங்க. கொஞ்சம் அது நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் அத்தையும் நீங்கள் பேசக்கொள்ள இருந்தால் தான் அணு எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் முன்னே நின்று அணுவை மற்ற பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் இல்லையா? அதனால நம்ம பார்த்துக்கணும்டா பத்திரமா. சரிம்மா நான் பார்த்துக்குறேம்மா, அடிக்கடிக்கு போய் பார்த்துட்டும் வரேன். நீயும் ஃபோன் பண்ணி பேசுமா அண்ணுக்கிட்ட, என்ன எதுன்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் எது ஒன்றும் பார்த்துக்குறேம்மா. அவங்களும் அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நல்லா தான் பார்த்துக்குவாங்கம்மா, பயப்படாத. சரிடா, உனக்கு நாளைக்கு எதனா நீங்கள் தான் போய் முன்னாடி நின்று பார்க்கணும். அணுவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். நீங்கள் பஞ்சவர்ணம் தான், நம்மளை விட்டு அவங்களுக்கு யார் இருக்கா? நம்ம தாண்டா பார்த்துக்கணும் அணுவை. அம்மா இங்கே பாருமா. என்னம்மா சொல்லுமா. இங்கே பாருமா, நீ அணு நினச்சிலாம் ஒன்றும் வருத்தப்படாதம்மா. நான் பார்த்துக்கிறேன். நான் என்னால் முடியலன்னா அண்ணங்கிட்டேயும் சொல்கிறேன். அங்கே ஒன்றும் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. எதுக்கு நீ பயப்படுற? பயப்படாத. இல்லடி, இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கலாம் தான் உங்கள் 2 பேர்கிட்டையும் சொல்லான்ட்டு தான் உங்கள் அண்ணங்கிட்ட சொன்னேன். அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு. இங்கே பாருமா, நம்ம சும்மாவும் அடிக்கடிக்கு போய் பேசக்கூடாது. ஃபோன் பண்ணி பண்ணி அவங்களுக்கு போய் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ போய் கெட்டி பார்த்துட்டு வரணும். எப்போனா ஒரு டைம் ஃபோன் பண்ணி ஹாய் பாய் சொல்லிட்டு வரணும். அது என்னவோ கரெக்டு தாம்மா. ஆமாம், நான் அணுகிறதுக்கும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு விருந்து கூப்பிடலான்னு இருக்கம்மா எங்கள் வீட்டுக்கு. சரி விருந்து தானேம்மா, வெய்மா. உனக்கு தங்கச்சி அத்தை பிள்ளையும் கூட சொந்தம் தானே, 2மே கூப்பிட்டு விருந்து வெய்யி. அம்மா விருந்து வைக்கும் போது ட்ரெஸ்லாம் கூட எடுத்து தானேம்மா கொடுப்பாங்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். ஆமாம்மா பஞ்சவர்ணம், அவனுக்கு ஒரு சேலை எடுத்துக்கோ, அவனுக்கு ஒரு ஃபேன் ஷர்ட் எடுத்துக்கோ, ரகுக்கு எடுத்து கொடு, சாப்பாட்டு போட்டு எடுத்து கொடுத்து அனுப்புமா. அத்தை, அப்போ நம்ம கூட அணு ரகுவை கூப்பிட்டு விருந்து வைக்கணும்ல அத்தை? ஆமாம்மா, அன்னைக்கு நம்மளும் கூப்பிட்டு தாம்மா விருந்து வைக்கணும். நீ தான் இப்போ ஊருக்கு கிளம்புறியே. அத்தை, நான் போயிட்டு 2 நாள் இருந்துட்டு வரப்போகிறேன். இந்த பஞ்சவர்ணம் தான் கூப்பிட்டு விருந்து வைக்க போகிறாள்ல, அவள் கூப்பிட்டு வந்து வைக்கிட்டோம். அப்புறம் நம்ம ஒரு நாள் கூப்பிட்டு வந்து விருந்து வைக்கலாம். சரிம்மா, அப்படி தான் செஞ்சுட்டு நீ வந்த பிறகு தான் விருந்து வைங்க. சரிம்மா, நீ பெரியம்மாக்கா அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி நீ பேசிட்டோம்மா. சரிடி, நாங்கள் 2 பேர் தான் எப்போனா ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்போம். அந்த அம்மாவுக்கும் போர் அடிக்குது அப்படின்னு தான் சொல்லி இருந்தாங்க. அங்கே இருந்தால் இல்லையா இங்கே வந்துட்டு, இங்கே நாங்கள் எங்கே இருக்கோம்ல வந்து பார்த்துக்குறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரிம்மா, டைம் ஆகுதுமா, நாங்கள் ஊருக்கு கிளம்புறேம்மா. இந்த லட்டுலாம் எடுத்துன்னு போயிட்டு வேறு கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு கொடுக்காதே இருக்குது, அவங்களுக்குலாம் எடுத்துன்னு போயிட்டு கொடுக்குறேம்மா. சரிம்மா, எடுத்துன்னு போயிட்டு கொடுமா. அன்னைக்கிளி நீ கூட ஊருக்கு போகும்போது லட்டு எடுத்துன்னு போமா அம்மா வீட்டுக்கு. சரிங்க அத்தை, எடுத்துகிட்டு போகிறேன் அத்தை. ஏய் சிம்ரன், சிம்ரன் வாமா இங்க. அம்மா என்னம்மா, என்னம்மா ரெடி ஆயிட்டீங்களா? ஊருக்கு போலாமா? அதுக்கு தானே செல்லம் கூப்பிட்டேன். பாட்டிக்கிட்டேயும் மாமா கிட்டேயும் மாமி கிட்டேயும் சொல்லிடு. பாய் பாட்டி, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். மாமா பாய் மாமா. ஏய் கவினே பாய்டா செல்லம். பாய் மாமி. அசின் பாய், நானும் ஊருக்கு போயிட்டு வரேன். சரி ஊருக்கு போயிட்டு வா, நான் கூட ஊருக்கு போயிட்டு வரேன். பாய். அத்தை, உங்களுக்கு தேவையான சாப்பாடெலாம் செஞ்சு வச்சிட்டேன் அத்தை. பால் கூட காய்ச்சி வச்சுட்டேன், ஆறிட்ட பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வேணுன்றதை போட்டு சாப்பிடுங்க. டீ போடுறது இருந்தால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு காஃபி போட்டு குடிக்கிறதோ டீ போட்டு குடிக்கிறதோ பால் எடுத்து வச்சு குடிங்க அத்தை. சரிம்மா, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த துணியெல்லாம் துவச்சிட்டியா? துவச்சி கீச்சி மடித்து வச்சாச்சு அத்தை. சரி அத்தை, நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோமா? எங்கே போகலாமா? நான் எதுக்கு, நீ மட்டும் போயிட்டு வாயேன். இங்கே பாரு அத்தை, நான் 2 குழந்தைங்க வீட்டுக்கு நீ எப்படி அத்தை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக முடியும்? நீ போயிட்டு வான்னு சொல்கிறாரு பாரு அத்தை, என்னன்னு கேளுங்க அத்தை. டேய், அப்போ கை குழந்தைய வச்சுக்கின்னு அசினை கையில் பிடிச்சிக்கின்னு எப்படிடா 2 குழந்தைங்க வீட்டுக்கு நான் போவா? எதுன்னு போய் விட்டுட்டு வேடா மாமியார் வீட்டில். என்னம்மா நீ வேறு, எனக்கு வேறு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, கல்யாணம்ன்ட்டு நிறைய லீவ் போட்டேன், நான் என்ன பண்ணுறது? சரிடா போடா, எத்தனை போய் விட்டு வந்துடுறா. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா வேறு ஊருக்கிட்டுன்னு வரல, பசங்களை லீவுக்குன்னு சொல்லிட்டு கல்யாண சத்தத்திலேயே கேட்டு போனாங்க. நம்ம போயிட்டு வந்துடலான்னு தான் கூப்பிட்றேன். நீ வர கூட தேவையில்லை, வந்து எத்தாந்து விட்டுட்டு வந்துடு.
பாருமா எப்படி பேசுறான்னு. பின்ன என்னடா பின்ன நீ வரமாட்டேன்னா அதனால அவள் அப்படி பேசுகிறா. 2 குழந்தைங்களை இட்டுட்டு போகணும்ல, எத்தனை போய் விட்டுட்டு ட்ராப் பண்ணிட்டாவது வா, போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு வா, அப்படியே விட்டு வந்துடாத. எதனா உங்கள் மாமியார் திட்ட போகிறாங்க உன்னை. சரிம்மா எடுத்துன்னு போய் விட்டுட்டே வரேம்மா. சரி அத்தை, போயிட்டு வரேன் அத்தை. சரிம்மா, குழந்தைங்க பத்திரம். குழந்தைங்கன்னா தனியாக இனியே விட்டுரு போகிற. கவினை பார்த்துக்கினே இருமா, அவன் எதனா கேட்கறது எடுத்து வாயில போட்டுக்க போகிறான். பத்திரம் அசினே, பத்திரமா போயிட்டு வரணும்டா செல்லம். சரிங்க பாட்டி, பத்திரமா போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வரேம்மா. என்னங்க உம்முன்னு வரீங்க? டிரைவ் பண்ணும்போது பேசக்கூடாது, அமைதியாவா. அம்மா அம்மா எங்கே இருக்கம்மா? வாங்க மாப்பிள்ளை, வாங்க வந்து உட்காருங்க. என்னங்க மாப்பிள்ளை, நல்லா இருக்கீங்களா? அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? உங்கள் தங்கச்சிலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்கள் மாமா மச்சான்லாம் எப்படி இருக்கான்? எல்லாம் நல்லா தான்ப்பா இருக்காங்க. உங்கள் மச்சானுக்கு தான் பொண்ணு பார்க்கணும். ஓ அப்படிங்களா? பார்த்துட்டீங்களா பொண்ணுலாம்? இல்லைப்பா, இதுக்கு மேலே தான் பார்க்க ஆரம்பிக்கணும். சரி பாருங்க, இப்போ பார்க்க ஆரம்பிச்சாதான் 1 வருஷமாவது 2 வருஷமாவது ஆகிடும். உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தத்தில் எங்கன்னா பொண்ணு இருக்காப்பா? இல்லை அத்தை, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கேயும் சொந்தத்தில் பொண்ணு இல்லை அத்தை. ஓ அப்படியாப்பா, சரிப்பா. ஐயோ, நான் என்னப்பா காஃபி குடிக்கிட்டியா டீ குடிக்கிட்டியா போட்டுன்னு வரேன். அம்மாம்மா நீ இருமா, நான் போய் போட்டுட்டு வரேன். பாட்டி, நான் ஊருக்கு வந்துட்டேன். நான் வர சொல்லவே தான் நீங்கள் வந்தீங்க, இல்லை வந்திருப்பீங்களா? ஆமாம் பாட்டி, நானும் ஊருக்கு போனோம்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கல்யாணம் முடிக்கிட்டோம் போகலான்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க பாட்டி. இந்தாங்க காஃபி குடிங்க. எல்லாம் கீழே இறங்கி உட்காந்துமா கம்மின்னு. குடுமா அத்தை. போயிட்டு வரேன் அத்தை, டைம் ஆகுது ஆஃபீஸ்க்கு. இருந்துட்டு போகலான்ல ஒரு 2 நாள். இல்லை அத்தை, நிறைய லீவ் போட்டேன் கல்யாணத்துக்காக, அதனால் லீவ் கொடுக்க மாட்டாங்க அத்தை. அதே 1 hour 2 hour பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன் அத்தை. டைம் ஆகுது, கிளம்புறேன் அத்தை, போயிட்டு வரேன். கவின் செல்லம் பாய்டா. அசின் போயிட்டு வரேம்மா, பாய்டா செல்லம். பாய்ப்பா, பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்கப்பா. எனது வீட்டுக்கா? அத்தை, அவள் ஆஃபீஸ் போகிறதா வீடுன்னு நினச்சி சொல்லிட்டு இருக்கா. சரிப்பா, பாய்ப்பா, ஆஃபீஸ் போயிட்டு வாங்கப்பா. போயிட்டு வரேன், பார்த்துக்கோ குழந்தைங்கள பத்திரம். சரிங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. போமா சீன், போயிட்டு உள்ளே போய் விளையாடுமா. அம்மா சொல்லுமா, எப்படிம்மா இருக்கிற? நல்லா இருக்கிறியாம்மா? ஆமாண்டி அம்மா, எப்படியோ இருக்கேன். அப்புறம் அப்பா எங்கம்மா, தம்பி எங்க? ஆளையே காணோம். அவங்க வெளியே போயிருக்காங்க, வருவாங்க. சரி வரட்டம்மா, நான் 2 நாள் இங்கே தான் இருக்க போகிறேன், பார்த்துக்கலாம் விடு. அம்மா, என்ன சமையல் செஞ்சம்மா? ஆனாடி, கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் வச்சிருக்கேன், வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். என்ன சாம்பாரா? என்னடி அப்படி இழுக்கிற, சாம்பாரான்னு? இல்லைம்மா, சாம்பாரான்னு கேட்டம்மா. என்னடி உங்கள் வீட்டுக்காரர் ஒரு மச்சானுக்கு பொண்ணு பார்க்கலான்னா சரி பார்த்துட்டிங்களான்னு என்னையே கொஸ்டின் கேட்குறாரு. பொண்ணு பார்க்கணுன்னு ஒருவேளை பார்த்துக்கிட்டு வச்சுட்டு இருப்பீங்களோன்ட்டு அவர் சொல்கிறாருமா. நல்லா புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறடி, சப்போர்ட் பண்ணுறேன். அட கடவுளே, எங்கள் அம்மா கிட்ட 2 நாளைக்கு நான் எப்படி மாட்டின்னு முழிக்க போகிறேனோ எனக்கு தெரியலையே. இதையே சொல்லி குத்தி குத்தி காமிப்பாங்க. சரி விடுமா, நம்ம பொண்ணு தேட ஆரம்பிச்சுட்டு நம்ம தம்பிக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடலாம். கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், ஒரு லைக்காவது பண்ணிங்கன்னா எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு.